இப்போ பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் முறையில் தான் குழந்தை நிறைய பேர் பெற்றுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த ஐவிஎஃப் அப்படின்னு போயிட்டா இன்வெர்டோ ஃபெர்டிலைசேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூட்ரஸ் வந்து திக்னஸ் அப்படின்ற ஒரு இது வரும். அது வந்து யூட்ரன் திக்னஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு அந்த கருமுட்டையை வந்து யூட்ரஸ்குள்ளேயே வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த யூட்ரஸ் வந்துட்டு யூட்ரஸ் திக்னஸ் அப்படின்றது என்ன லைனிங் சொல்லுவாங்க. அந்த திக்னஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கருமுட்டையை வச்சாலும் அது அந்த யூட்ரஸ்குள்ள தங்காது, அந்த கருப்பைக்குள்ள தங்காது. இப்போ ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு ஈரமான பேப்பருக்குள்ள நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சா அது எப்படி கீழே விழுந்துரும், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அந்த லைனிங் திக்கா இல்லைன்னா அந்த பை வந்து கருப்பை வந்து திக்கா இல்லைன்னா அந்த கருமுட்டையை வச்சாலும் வீணா போயிடும் சொல்லிட்டு அவங்க சைக்கிள் கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு அந்த யூட்ரன் லைனிங்கை வந்து திக்னஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யார் பண்ணுவா அப்படின்னா அவங்களோட மெடிசன் இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணி கூட அவங்களுக்கு வந்து லைனிங் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அர்த்தம் என்னன்னா அந்த திக்னஸ் வந்து வரவே வராது. ஸோ அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm மேலே 9 mm இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ள வராதுன்றதுனால எத்தனை சைக்கிள் வேணா கேன்சல் பண்ணிட்டே தான் போவாங்க. அதுக்கு அக்குபங்க்சர் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். கண்டிப்பாக பண்ணும்போது என்ன ஆகுது அக்குபங்க்சர்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 7லேயே தான் இருக்குது அப்படின்னா 9க்கு கூட கொண்டு வருது அக்குபங்க்சர். ஸோ அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு யாரெல்லாம் உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, ஸ்ப்ளீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர். அதுக்கப்புறம் எப்படி இது சாத்தியம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட ஸ்ப்ளீன் தான் வந்து பிளட். ஸோ பிளட் ரிலேட்டடாக நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் ஸ்ப்ளீனை ஸ்டிமுலேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ அனிமிக் பேஷண்ட் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்குலாம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ப்ளீனை ஸ்டிமுலேட் பண்ணுவோம், லிவரை ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அனிமிக் ப்ராப்ளம்லேருந்து வந்து அவங்க வந்துட்டு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறோம். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு வந்துட்டு பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்ப்ளீனை ஸ்டிமுலேட் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை வந்து அக்குபங்க்சர் வழங்குதுன்னா அது நிஜம். கண்டிப்பாக 100கணக்கான பேருக்கு வந்துட்டு ஐவிஎஃப்க்கு முன்னாடி அக்குபங்க்சர் பண்ணிக்கும் பொழுது பிளட் ஃப்ளோ மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து பிறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதோ குழந்தை வயிற்றுல இருக்கும்போது வரைக்கும் அதுக்கு எல்லாமே கூட அக்குபங்க்சர் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அவங்க வந்துட்டு கன்சீவ் ஆன பிறகு கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், நாசியா, அதுக்குமே வந்து அக்குபங்க்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரே டயர்ட்னஸ் இருக்கும், ஒரே வந்து மூட் ஸ்விங் இருக்கும். இது எல்லாமே கூட நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ ஐவிஎஃப் போறீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அக்குபங்க்சர் எடுத்துக்கோங்க. அது ஒரு பிளஸ் தான் உங்களுக்கு. அது வந்து நீங்க கண்டிப்பா வந்து லைனிங் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து குறைக்கிறதுக்கு அக்குபங்க்சர் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ஐவிஎஃப்க்கு முன்னாடி பின்னாடி அக்குபங்க்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் இருக்கு. ஸோ நீங்க தயவு செஞ்சு அக்குபங்க்சர் எடுத்துக்கோங்க ஐவிஎஃப் போனாலுமே கூட. இது பத்தி உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.